ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 அர்த்தசாஸ்திரம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 889 ஆரம்பிக்கிறது. இப்பொழுது வெல்ஃபேர் ஸ்டேட் வைக்கிற கோர்ட்டுகளுக்கும் ஆஸ்பத்திரிகளுக்கும் போவதற்கு முதல் படியாக தினந்தோறும் வளர்ந்து வருகிற சினிமா கொட்டாய்க்கு போய் அநேக தினசான தப்புக்களை தெரிந்து கொண்டும் இந்திரிய சபலத்தால் உடல் கெட்டும் வருகிறார்கள். அக்கிரமத்துக்கு ஏற்பட்ட ரேஸ்கோர்ஸ் மாதிரியானவற்றிலும் கூட்டம் அழுகிறது. அபக்ஷ பக்ஷணம் செய்வதற்காக கிளப்புகளும் ஹோட்டல்களும் ஜனங்களை இழுக்கின்றன. எல்லாம் போதாது என்று உரிமை சமத்துவம் என்று சொல்லிக்கொண்டு ஜனங்களை துவேஷத்திலும் போட்டியிலும் சோம்பேறித்தனத்திலும் தூண்டிவிடுவதற்கு அரசியல் கூட்டங்களின் ஆகர்ஷணமும் சேர்ந்திருக்கிறது. மொத்தத்தில் உடம்பும் மனசும் கெட்டு சித்தசாந்தி போய் சமூக சமாதானம் போய் இவற்றின் டோட்டல் எஃபெக்டாக குற்றங்கள் பெருக எத்தனை வாய்ப்புண்டோ அத்தனையும் விருத்தியாகி வருகின்றன. தர்ம அஸ்திவாரத்தை பற்றி கவலைப்படாமல் வெல்ஃபேர் மாளிகை எழுப்பினால் இப்படித்தான் ஆகும். தர்மச்சாரம் இல்லாத போது இங்கே பார்த்தாலும் கிளப் என்றால் நியமமில்லாமல் சாப்பிட்டு தேகம் புத்தி இரண்டையும் கெடுத்துக்கொள்வார்களே தவிர நிஜமான வெல்ஃபேரை அடைய மாட்டார்கள். தார்மீக கட்டுப்பாடு இல்லாத போது எழுத்து சுதந்திரம் கழுத்து சுதந்திரம் என்கிறவற்றால் பத்திரிகைகளும் சினிமாக்களும் கெட்டதில்தான் சேர்க்கும். ஆஸ்பத்திரிகள் தினம் வைத்து புது புது ட்ரீட்மெண்ட் தருகிறார்கள் என்றால் துன்மார்க்கத்தில் போனாலும் கெட்ட வியாதி வராமல் தடுத்து கொண்டு விடலாம் என்றுதான். தர்மத்துக்கு பயப்படுவதற்கு பழக்கப்படாத சமூகம் நினைக்கும். கிராமம் விடாமல் பாங்கு வைத்து கடன் தருகிறோம் என்றால் எத்தனை லஞ்சமும் பித்தலாட்டும் உண்டோ அத்தனையும் செய்து கடன் வாங்கி இப்பொழுது தர்ம விரோதமாக வந்திருக்கிற பலவற்றுக்காக செலவு செய்வதற்கு ஊக்கம் தந்ததாகவே ஆகும். பெரிய வெல்ஃபேர் எதுவென்றால் தர்மம்தான். அந்த தர்மம் தெய்வ பக்தியாலும் மதப்பட்டாலும் தான் ஜனங்களிடையே நன்றாக வேர் பிடித்து வளரும். இந்த ஆதார கொள்கையின் மேலே வகுத்த அர்த்த தர்ம சாஸ்திரங்கள் நம் நாட்டுக்கு செய்து வந்த நிஜமான நன்மையை அந்த ஆதாரத்தை வெட்டிவிட்ட எந்த புது அரசியல் முறையும் ஐடியாலஜியும் உண்டாக்கி தர முடியாது. ஆனாலும் இப்போது தினம் லோகத்தில் ஏற்பட்டு வருகிற சீரழிவையும் ஒழுக்கக்குறைவையும் பிரத்யட்சமாக பார்த்து கொண்டிருந்தும் பழைய ஏற்பாட்டில் தாட்சிணியம் இல்லை, மனுஷ அபிமானம் இல்லை என்று குறை சொல்கிறார்கள். திருக்குறள் திருவள்ளுவர் என்று ஒயாமல் சொல்வதாயிருக்கிறது. திருவள்ளுவர் பொருட்பாலில் ராஜ தர்மத்தை சொல்கிற இடத்தில் பெரியாரை பிழையாமை என்றே ஒரு அதிகாரம் பண்ணியிருக்கிறார். ராஜாக்கள் மகான்களை ஆசிரியத்து அவர்களுடைய மனம் குளிரும்படியாக பண்ண வேண்டும். இல்லாவிட்டால் அகஸ்தியமும் அபச்சாரப்பட்டு கொண்ட இந்திரனே பதவி போய் திண்டாடியது போல ஆகிவிடும் என்று எச்சரித்திருக்கிறார். ஏந்திய கொள்கையார் சீரின் இடை முறிந்து வேந்தனும் வேந்து கெடும். தர்மசாஸ்திரங்களை கேட்காவிட்டால் ராஜா கேடுதான் அடைவான் என்பதை நேராக அப்படி சொல்லாமல் சுவாரஸ்யமாக மாற்றி அரசனை பார்த்து கேடுதான் அடைய வேண்டும் என்று ஆசையாயிருந்தால் சாஸ்திரப்படி கேட்காமல் பண்ணு என்கிறார். கெடல் வேண்டின் கேளாத செய்க. ஆக தர்ம அஸ்திவாரத்தின் மேலே மகான்கள் காட்டுகிற வழியிலே அரசாட்சியை நடத்த வேண்டுமென்பதுதான் திருவள்ளுவர் காட்டும் நெறி. எது நிஜமான தாட்சண்யம், எது நிஜமான மனுஷாபிமானம் என்று யோசித்து பார்ப்போமானால், எது தேசத்தில் தர்மத்தை நிலைக்க பண்ணி நல்ல ஜனங்களுக்கு துஷ்டர்களிடம் பயமில்லாமல் செக்யூரிட்டியை கொடுக்கிறதோ அதோடு எதுதான் குற்றம் பண்ணினவனையும் இனிமேல் அப்படி பண்ணாமல் கட்டுப்படுத்துகிறதோ அதுதான் நிஜமான தாட்சண்யமும் மனிதாபிமானமும் ஆகும். ஒருத்தன் ஏதோ இம்சை பண்ணுகிறான் என்றால் ஜனங்களிலே இன்னொருத்தன் அப்பொழுது அவனை பதிலுக்கு இம்சை பண்ணி இம்சையை இரண்டாக்குகிறான் என்றால் அதுதான் தப்பு. இங்கே பெர்சனலாக துவேஷம் கோபதாபம் உண்டாகின்றன. ஆனால் ராஜாங்கம் என்ற ஸ்தாபனம் இம்சை செய்த ஒருவனை பர்சனல் காரணம் இல்லாமல் தர்மத்தின் பொருட்டு சிக்ஷித்து அவனுக்கு இம்சை தருவது இப்படி அல்ல. அவனால் இனிமேல் ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய இம்சையை போக்கவே இந்த சிக்ஷை. சிக்ஷை என்பது முன்பு அவன் குற்றம் பண்ணினான் என்பதற்காக மாத்திரமின்றி இனிமேல் அவனை குற்றம் பண்ணாமல் இருக்க செய்வதற்கும் ஆகும். ஒரு பைத்தியம் கல்லை எறிந்தால் அது நம் குழந்தையாக இருந்தாலும் ரூமில் தள்ளி பூட்டவில்லையா? அப்படியே திருட வேண்டும் என்ற பைத்தியம் படுத்திருப்பவனை, ஃபோர்ஜரி பண்ணுகிற பைத்தியம் உள்ளவனை, இப்படி அநேக பைத்தியம் உள்ளவர்களை ராஜாங்கம் ஜெயிலில் போட வேண்டியதாகிறது. இம்சையை குறைக்கவே இம்சிக்க வேண்டியதாகிறது. வெளிநாட்டு விஷயத்தில் தண்டநீதி. வெளிநாட்டு ராஜாவால் ஜனங்களுக்கு இம்சை உண்டாகாமல் ரட்சிப்பதும் ராஜநீதியில் முக்கியமான அம்சம். லோகத்தில் எந்த தேசமானாலும் ஆதிகாலத்திலிருந்தே ராஜாக்கள் மற்ற நாடுகளை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுவதற்காக படையெடுத்து யுத்தம் செய்வது என்று ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு நான் நியாயங்கள் சொல்லப் போவதில்லை.
ஒரு வெள்ளைக்காரர் என்னிடம் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு அரசன் பிற அரசர்கள் மேல் படையெடுத்து ராஜ்ய விஸ்தாரம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருப்பதை இப்பொழுதுள்ளவர்கள் பின்பற்றலாமா என்று கேட்டார். அது ஏதோ அந்த நாள் நடைமுறை, அதுவும் இது தர்ம சம்பந்தமாக இருப்பதை விட அர்த்த சம்பந்தமாகவே சொல்லப்பட்ட வழி. அதற்கு சாஸ்வத வேலிடிட்டி, அதாவது செல்லுபடித்தன்மை இருப்பதாக கொள்ள வேண்டியதில்லை என்று பதில் சொன்னேன். எப்படியோ ராஜா என்றால் ஏக சத்திராதிபத்தியத்துக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது ஸ்திரப்பட்டு விட்ட ஃபேக்டாக எல்லா நாட்டிலும் பின்பற்றப்பட்டதை மட்டுமே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதாந்தத்தில் இது மண்ணாசை பொன்னாசைகளின் கீழேதான் வருமானாலும் அந்த வேதாந்தம் ராஜாவை பொறுத்தமட்டில் அவனுடைய முதுமையில் வானப்பிரஸ்த ஆசிரமம் போக வேண்டிய போதுதான் இந்த ஆசைகளை விட வேண்டும் என்று அவனுக்கு சொல்கிறது. தர்மசாஸ்திரம் ராஜாவை யுத்தத்துக்கு போகாமல் கட்டுப்படுத்தி வைக்கவில்லையானாலும் அவனை யுத்தத்தில் தூண்டிவிடவும் இல்லை. அர்த்த சாஸ்திரங்களோ வெளிராஜாவால் தன் நாட்டுக்கு இம்சை ஏற்படும் போது அல்லது அந்நிய ஏற்படும் போது மாத்திரம் டிஃபென்ஸில் தற்காப்புக்காக யுத்தம் செய்வது அல்லது அந்நிய தேசங்களில் அதர்மம் அதிகம் இருக்கிறது என்பதற்காக அங்கே தர்மத்தை நிலைநாட்ட மாத்திரம் படையெடுத்து போய் யுத்தம் செய்து தர்ம ஆட்சி ஏற்படுத்துவது என்றெல்லாம் இல்லாமல் பொதுவாகவே ராஜாவானவன் தன் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணிக்கொண்டு சார்வபௌமனாக சக்கரவர்த்தியாக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்கு தூண்டுதல் தருவதாக இருக்கின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.